மத்தாலும் கொட்டுதேடி மனசு இது மல்லியப்பு மணக்கிற அந்த பாட்டு சுரலதா. அப்படி சுரலதா பாப்பா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. அதை போட்டேன். எஸ்பிபி பாடினாரு. சூப்பர் ஹிட் அந்த பாட்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்டை கிளம்பு 8 மடிப்பு சேல இடிப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்கிதே வழக்கு. டியூன் வந்து ஒரிஜினலாக போட வர மாட்டுது நிறைய பேருக்கு. அப்படியே அவங்க போட்டால் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படிலாம் இப்போ யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு டைரக்டர் சொல்கிறாங்கன்னு எனக்கு நிறைய சொல்லுவாங்க. நான் நல்ல டியூன்லாம் போகலான்னு பார்க்குறேன் சார், அவங்க வந்து ஒன்று சொல்லி என்னை கலைச்சிடுறாங்க, சரி எல்லாமே டைம் அப்படின்னு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சேரன் பாண்டியன், சிந்து நதி பூ போன்ற வித்தியாசமான வெற்றி திரைப்படங்களின் இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, நைஸ் சார். யார் போட்ட கோடு உங்களுடைய சமீபத்திய படம். ஸோ பாட்டு எப்படி வந்திருக்கு சார்? ரீ ரெக்கார்டிங்லாம் எப்படி வந்திருக்கு? பாட்டை விட ரீ ரெக்கார்டிங் சூப்பராக வந்திருக்கு. வாவ், ஃபண்டாஸ்டிக். ஏன்னா பாட்டுங்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். படம் ஓடி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அறியாமலே பாட்டு போயிட்டு இருக்கும். அப்போ பாட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆனால் ரீ ரெக்கார்டிங் தெரியாதுல்ல. படமும் நல்லா தான் இருந்திருக்கு போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பொதி கிடைக்கிறதுனால ரீ ரெக்கார்டிங் பாட்டை விட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்றேன். யார் போட்ட கோடில் உங்களுக்கு மியூசிக் டைரக்டரா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? எனக்கு அந்த படத்தில் வந்து அந்த படத்தினோட இயக்குனர் லெனின் வடமலைன்னு ஃபுல்லாக இப்போ சேர்த்துருக்காரு. அவங்க அப்பா சேர்த்த ஒரு பற்றுதல்ல அந்த லெனின்லேயே தெரியும் நமக்கு. எனக்கு அவர் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எனக்கு லெனின்ங்கிறப்போ ஓகே அப்படிங்கிறப்போ அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். பேர் லெனினா இருக்குது, கதை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதுபோல் ஒரு கதை சொல்கிறது முடிச்சு பார்த்தீங்கன்னா அது முற்போக்கு கருத்தாக கம்யூனிஸ்ட கருத்தாக இருந்துச்சு. லெனின் கம்யூனிஸ்டம் தானே, ஓ அதான் அந்த பேர் வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சேன். பேருக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை வந்து ஒரு சமத்துவமான அந்த கதையாக இருந்துச்சு. அப்போ அவர் தான் சொன்னார், சார் நான் உங்களை மியூசிக்கு போகணும் நல்லா பண்ணி கொடுக்குனாரு, வாங்க கதை நல்லா இருக்குது அடிச்சு தூக்கிடும் அப்படின்னும். அதுமாரி தூக்கிட்டோம், நல்லா வந்திருக்கு, பாட்டு நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு பர்சனல் ஃபேவரட் சாங் என்ன சார் இந்த படத்துல இருந்து? ஜென்ரலாக வந்து எனக்கு அதில் வந்து என்னோட கூட்டாளி நீதான், உன்னோட கூட்டாளி நான் தான், நீ எங்கே போனாலும் நான் வருவேன், நீ என்னத்தை கேட்டாலும் வாங்கி தருவேன், இது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்னைக்கும் தொடரும், என்னோட கூட்டாளி நீதான் உன்னோட கூட்டாளி நான் தான். சூப்பர் சார். சார் பயங்கரமா பாடுறீங்களா சார்? இந்த பாட்டு நீங்களே பாடிருக்கீங்களா சார்? பாடியிருக்கேன். நீங்களே தான் பாடிருக்கீங்க? இல்ல சின்ன பசங்க பாடுது. ஆமா, அதனால தான் எனக்கு பிடிக்குது. ஏன்னா அதில் வந்து டூயட்டா 2 சாங் இருக்கு, அடுத்து இது இல்லாத 2 சாங் இருக்கு. டூயட்டுங்கிறது யூஸ்வலாக உள்ளது தானே, எப்பயுமே டூயட் நிறையா பண்ணியிருக்கோம். என்னுடைய டூயட்டில் நிறைய ஹிட்டாக இருக்கு, உங்களுக்கு தெரியும். சரி, இதில் வந்து எனக்கு அது வித்தியாசமாக இருந்துச்சு. அப்புறம் காதலுக்குன்னு பாட்டு நிறைய பண்ணியாச்சு, சோகத்துக்குன்னு பண்ணியாச்சு, அம்மா பாட்டும் பண்ணிட்டேன், காதல் தோழிக்கு நிறைய பாட்டு பண்ணிட்டேன். இந்த குழந்தைகளுக்குன்னு நான் பாட்டு பண்ணல, அது சமூகத்துக்கு ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி. அதனால் அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். அதில் வந்து பசங்களை சின்ன பசங்களையே பாட வச்சுருக்கேன். ஏன்னா அந்த கதையை பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை வச்சு தான் அவர் ஆரம்பிக்கிறார். சின்ன பசங்களை வச்சு ஆரம்பிக்கிறது எதுக்குன்னா அது ஒரு சமூக நல விருப்பம்தான், அது மனநிலை அது. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம பட்டுக்கோட்டையார் என்ன பண்ணோம், சின்ன பையிலே செய்தி கேளடான்ட்டு சின்ன பையில வச்சே சொல்லுவார் அவர். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எங்களுக்கெல்லாம் அண்ணன், அவர் கருத்த அளவுக்கு எங்களால் இன்னும் சொல்ல முடியல. பாரதி அப்படி தான் ஆரம்பித்தார். சாதிகள் இல்லையடி பாப்பான்னு ஆரம்பிப்பார், குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம்னு சொல்லுவார். பாப்பான்னு தான் ஆரம்பித்தார் அவர். ஏன்னா முதல்ல சின்ன வளர்கிற பசங்களுக்கு கருத்தை சொல்லும் அப்படின்னு சொன்னார். அதை தழுவி என்ன பண்ணிருக்காரோ இது சின்ன பசங்களும் எடுத்துக்கிட்டாரு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி கதையை சொல்லி அந்த போக்கு அப்படியே குழந்தைகளை வச்சே போய் எல்லாரும் நாமெல்லாம் அப்படி சிந்திக்கிற அளவுக்கு கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பார். பசங்களை வச்சே முடிச்சிருப்பார். அப்போ லெனினுக்கு பேருக்கு தகுந்த மாதிரி அவர் நல்லா உழைச்சிருக்காரு. நல்ல படம் வந்து. ஸோ இதில் சிங்கர்ஸ்மே பார்த்தாலுமே ரொம்ப பெரிய பெரிய சிங்கர்ஸ், கானா பாலா சார் இருக்காரு, ரீட்டா இருக்காங்க, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. பட் கானா பாலா சாருக்கு வந்து முக்கியமா கொஞ்சம் ஜானர்லாம் கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்தீங்களாமே. கானா பாலா ஆக்சுவலாக டூயட்டுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, டூயட்டுக்கு அவர் வாய்ஸ் சரியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு நல்ல டியூனில் நம்ம ஃபீல் பண்ணுறப்போ அந்த வாய்ஸ் தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் பிளண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இல்லை பண்ணலாம்,
பண்ணால் ஹிட் ஆகும், அதில் ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தர் பெரிய பாடகர் ஒருத்தர் இருப்பார், அவரெல்லாம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க, டூயட்டில் கொண்டாடல. சீர்காழி கோவிந்தராஜன், ஜெயராமன் ஒருத்தர் இருந்தார், சிதம்பரம் ஜெயராமெல்லாம், இவங்களாம் லவ்வில் பாட வைக்க மாட்டாங்க, அவங்களாம் சாமி பாட்டு தத்துவ பாட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு விட்டுருவாங்க. அதுபோல் கானாபாலாவை பொறுத்தவரையில் அவர் வந்து கானா பாட்டு பாடுவார், அப்புறம் கொஞ்சம் குத்து சாங்கு பாடுவார், அப்படி தான் போவார். டூயட்டில் எப்படி ஒத்து வருமா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஏன் பாட வைக்கக்கூடாது அது நினச்சேன். அவரோட இது பார்த்தீங்கன்னா ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, சொல்லக்கூடிய வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக பிசுறு இல்லாமல் சொல்லுவார் கானாபாலாவில். அவர் பாட்டை நீங்கள் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை இது தானே அப்படின்னு நம்ம திங்க் பண்ண கன்ஃபியூஸ் ஆக மாட்டோம். சொல்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும், அப்படியே பதியும். டிஎம்எஸ் சௌந்தரராஜன் போல், டிஎம்எஸ் வேறு, அவருடைய வாய்ஸ் வேறு, துணி வேறு, ஆனால் அவருடைய பதிவு வந்து அப்படியே நச்சுன்னு பதியும் இல்லைங்களா. அதுக்கு பிறகு நச்சுன்னு பதியக்கூடியது பார்த்தீங்கன்னா கானாபாலா தான். சரி, இவர் ஏன் நம்ம டூயட்டில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் இல்லை சார் ஒரு சரிக்கு வருமா அப்படின்ட்டு டைரக்ட்லாம் இழுத்தால் நான் என்ன சொன்னேன்னா, அப்புறம் நல்ல சிங்கராக போடலாம் அப்படின்னு வெளில போனால் எல்லாருமே ஹெவியாக கேட்குறாங்க, அர்த்தமுள்ள வகையில் கேட்குறாங்க, சரியான சம்பளத்தை கேட்குறாங்க. யாரும் நிறைய கேட்கணும்லாம் கேட்கல, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் இருந்தால் கரெக்டானு கேட்குறாங்க. ஆனால் இது வந்து பட்ஜெட்டில் தான் பண்ணுறாங்க. புதுசாகவும் தேடி பார்த்தோம், புதுசாக வந்து எனக்கு வந்து இவங்க இது போல் வர்றவங்களுக்கு நம்ம புதுசாக போட்டோன்னு வச்சுங்களேன், நிறைய செலவு பண்ணல போட்டிருக்கு, காசு இல்லாமல் யாரையும் புதுசாக போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியும் திங்க் பண்ணக்கூடாது, நல்ல சிங்கராகவும் போடணும், பட்ஜெட் கம்மியாகவும் இருக்கணும். அப்படிங்கிறப்போ அவரை கேட்டேன். அவர்கிட்ட முதல்ல நான் பட்ஜெட் யார்ட்டையும் பேச மாட்டேன், என் மேனேஜர் சொல்லும் போதும் யார்ட்டையும் பட்ஜெட் வந்து குறைச்சி பேசாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். முதல்ல இப்படி ஒன்று இருக்குது, பாட முடியுமா, எவ்வளோ சம்பளம்னு கேட்போம். அவரை முன்ன பண்ண முடியுமான்னு கேளுங்க. இல்லை சார் சொல்கிறத கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் சொல்கிறத அப்புறம் ஏற்றுக்குவாங்க. அதுபோல் அப்புறம் கானாபாலாவை அவர் இது பண்ணோம். கானாபாலாவை என்ன பண்ணார்னா, ஒரு இல்லைங்க ஒரு டூயட், இது பக்கா சௌந்தரியன் அண்ணனுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அவர் டூயட்டும் ஒரு மாதிரியே பண்ணுவார், ஒரு செப்பரேஷன் இருக்கும், இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். காதல்னாலும் ஒரு செப்பரேஷன் இருக்கும், அது எனக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற மாதிரி தான் வந்தார். அப்புறம் வந்து நீங்கள் வந்து பாருங்கள், லிரிக்ஸை பாருங்கள், டியூனை சொல்கிறேன். டியூன் சொல்கிறப்பே அவர் என்ன உள்ள வாங்கிட்டு இது எனக்கு சரிக்கு வருமானே அப்படின்னாரு. நீங்கள் பாடுங்க, பாடி முடித்தோடனே உங்களுக்கு அதில் திருப்தி இல்லை, ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் க்ரீனிங்காக இருக்கும். தட் இஸ் பச்சைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பச்சை பச்சையாக இருக்குமா இல்லைங்களா, இது கொஞ்சம் க்ரீனிங்காக இருக்கும். அதனால் தயங்கினார். எனக்கு ஒரு இது இருக்குது, மக்கள் ஒரு மத்தியில் ஒரு இது இருக்குன்னாரு. பண்ணிடுறேன், பண்ணி முடிச்சோன்னே கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னு அழிச்சிடுறேன் அப்படின்னா பாடினார். ஜோடிக்கு ஒருத்தவங்களை ஏற்கனவே மோனிஷாவும் ஒருத்தவங்கள கச்சேரிலாம் வந்து பாடுவாங்க, படத்துலையும் பாட வச்சுருக்கேன், புதுசு தான். அந்த வாய்ஸ் மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. சரி அவங்கள கூப்பிட்டேன், அது கரெக்டாக இருந்துச்சு, மேட்ச் பண்ணி பாட வச்சேன். ஓகே, இந்த பாட்டு 2 லைன் எங்களுக்காக பாட முடியுமா சார்? அந்த லைனா, தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா, பாய் விரிச்சி காத்திருக்க பகலிரவா பூத்திருக்க, கதவை இழுத்து இருக சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு, இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கு ஈடு, தந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா ஜிலுக்கா தந்தன்னானா, திந்தன்னானா திந்தன்னானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா, தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா, எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடம் கொடுக்கட்டுமா. சூப்பர் சார், செம்மையா பாடினார் மட்டும் சொல்ல முடியாது, ஒரு வைப் இருந்தது, ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் இருந்தது. சார் படத்துல நடிச்சிருக்கீங்களா சார்? இந்த படத்துல கேமியோ ரோல்ல ஆட்டோமேட்டிக்கலா அது ஃபீல் வந்துருமா? ஓகே, அது ஒரு ஃபீல் தானே அது. சரி, நிறைய லிரிக்ஸ்லாம் எழுதி இருக்கீங்களா சார் பாட்டுக்கு? நீங்க இசையமைச்ச பாட்டுக்கு இந்த படத்துல யார் போட்டு கோட்ல ஏதாவது எழுதிருக்கீங்களா? இதுல எழுதல, ஆனா லிரிக்ஸ் நிறைய எழுதிருக்கீங்களான்னு கேக்குறீங்களே. ஏங்க நான் எவ்வளவு பாட்டு எழுதிருக்கேன், காதல் கடிதம் கேட்டிருக்கீங்களா? காதல் எழுந்ததா, கண்கள் ஒன்றாக கலந்ததா, காதல் திருக்கோலம் கொண்டதோ, கவிதை வரும். ஓகே, நிறைய பாட்டு எழுதிருக்கேன். ஆக்சுவலா இது எல்லாமே ரொம்ப ஃபேமஸான பாடல்கள் சார். இத நீங்க பாட்டெல்லாம் எழுதும் போது என்ன ஒரு கற்பனைக்குள்ள போவீங்க ஒரு கவிஞனா?
இயற்கையாக எனக்கு வளர்த்துக்கிட்டேன். ம். அந்த ஃபீல்டில் போயிடுவேன். ம். அந்த அப்படியே அந்த ஃபீல்டில் அப்படியே அப்படியே வாங்கிட்டு அப்படியே டுயட் என்ன டுயட்டுங்கிறது அப்படியே கேட்டுக்குவேன். ம். காதல்னா காதல் என்ன எப்படிப்பட்ட காதல் அப்படிங்கிறத, உண்மையான காதலா சும்மா ஜாலியான காதலா அப்படியும் பார்த்துக்குவேன். உண்மையான காதல்னா ஓஹோ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே நெருங்கி வந்து பேசி பழக ஆசை ஆசைதான் இதய துடிப்பில் உன் பெயரின் ஓசை ஓசைதான் ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே உன் பார்வைதான் படனும் கொஞ்சமே. இருக்கும் ஆர்கெஸ்ட்ரா ஜாலியாவா ஜாலினா ஜாலியா இறங்கிடுவேன். அதுல ஒரு கற்பனை தானே. இதுல நான் எழுதின பாட்டு கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி காஞ்சி போறே நடி உன்னை காணாத பொழுதினில ஓஞ்சி போறே நடி உன்னை ஒரு தடவை பார்த்ததில்ல கண்ணிமைக்கும் நேரத்துல காதல் கொண்டே நடி கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்பே நடி. அதாவது காதல்லே நிறைய மாடுலேஷன்ஸ் காதல் கிடையாது. உண்மையான காதலுங்கிறப்ப அது போட்டேன், ஜாலியான காதலுங்கிறப்ப இது போடுறேன். அப்படியே வந்து ஒரு சோகமான லவ் ஃபெயிலியர்னா ஓ அப்படியே போட வேண்டியதான். 8 மடிப்பு சேலை போட்டிருக்கேன், பம்பர் ஹிட்டு இன்னும் போயிட்டு இருக்கு. ஆசவோ மேல் வச்சதுக்கு அடிச்ச அடியும் வலிக்கலையே நீ ஒதுக்கி வெறுத்ததான் இந்த நெஞ்சம் பொறுக்கலையே எப்போதுதான் மாறுமோ காதல் தடை மீறுமோ எப்போதுதான் மாறுமோ காதல் தடை மீறுமோ ஆனல் வந்து அடிக்குதடி என் உள்ளம் கொதிக்குதடி தீவான என் மனசும் புன்னாகி போனதடி புன்னாகி போனதடி. 8 மடிப்பு சேலை இடிப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோலை பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்கிதே வழக்கு காதல் பட்டம் கொடுத்தது எனக்கு இன்னும் பாதையில் நிற்கிதே வழக்கு போயிட்டே இருக்கும். இதெல்லாம் காதல் தொழில்தான். சூப்பர் சார். காதல் தோல்வி ஒரு இன்னும் பயங்கரம் மாசம் போயிட்டு இருக்கு. ஒரு வைபா குடுக்குறீங்களே சார் காதல் தோல்வியும். லவ் ஃபெயிலியர்னாலே ஒரு ஜாலியா குடுக்குறீங்களே சார். இது ஜாலி கிடையாது, அந்த ஜாலி இருக்கும், கேட்கறதுல ஜாலி இருக்கும், துள்ளலா இருக்கு. ஆனா உங்களுக்கு உருக்குறதுல வந்து ஃபீல்ல வந்து அத சொல்லிடுவேன். அந்த லிரிக்ஸ்ல உயிரோட்டம் இருக்குங்கறாரு. ஏன் சார் நீங்க அந்த டைம்ஸ்ல எல்லாம் எழுதும் போது இவ்ளோ உயிரோட்டமா ரியலிஸ்டிக்கா இருக்குது, இப்ப எழுதுறாங்க ஒன்னும் புரியவே மாட்டேங்குது. எங்க யங்ஸ்டர்ஸ்க்கே புரிய மாட்டேங்குது சார். இதை எப்படி பாக்குறீங்க? இப்ப லிரிக்ஸுக்கு நிறைய பேருக்கு எந்த ஃபீலை எப்படி சொல்லணும் எப்படி எழுதணும் பிரசன்டேஷன் பண்றதுக்கு தெரியல. அது வேலை வாங்குறதும் கரெக்டாக வாங்கிக்கணும். என் ஃபீலுக்கு ஒத்து வருதா அப்படின்ட்டு டைரெக்டாக தான் அது கேட்கணும். அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அவங்க கேட்குறாங்க நம்ம கொடுத்துருவோம், நமக்கு என்ன இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது அப்படின்னு கவிஞர்கள் நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டின்னு ஒன்று வச்சுக்கிட்டு அதை கொடுக்க நினைக்கணும். அதே போல் தான் மியூசிக்கும் அப்படி தான், நமக்கு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு மியூசிக் நினைக்கணும். இல்லைங்க ஏற்கனவே எங்கள் கிராமத்தை ஒட்டி நான் ஒரு படம் எடுக்கிறேன், எங்கள் ஊரில் அப்படி தான் இருந்துச்சு 10 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த டியூனை அப்படியே உல்ட்டா பண்ணி போடணும்னு போடுறாங்க. புதுசாக வர்றதில்ல, அது புதுசாக இல்லை. அதே மாதிரி இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து போடுற சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல சார், வேற ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? நீங்க எப்படி பாக்குறீங்க? டியூன் வந்து ஒரிஜினலா போட வர மாட்டேது நிறைய பேருக்கு. அப்படியே அவங்க போட்டா கூட அவங்க என்ன பண்றாங்க, அப்படிலாம் இப்ப யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்ட்டு டைரக்டர் சொல்றாங்கன்னு எனக்கு நிறைய சொல்லுவாங்க. நான் நல்ல டியூன்லாம் போடலான்னு பாக்குறேன் சார், அவங்க வந்து உன்னை சொல்லி என்னை கலைச்சிடுறாங்க, சரி எல்லாமே டைம் அப்படின்னு விட்டுடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக நல்ல டியூனு கொண்டாடுறது ஒரு ஃபீலை வச்சு ஒரு டியூனை நம்ம செதுக்கி எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த அந்த டீமில் உள்ளவங்க நினைக்கணும். டைரக்ட் மியூசிக் என்ன பண்ணணும் சார், புதுசாக கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு அவங்க சொல்லணும். ஓகே. இப்போ எங்கிட்டையும் சொல்லுவாங்க
சார் இப்படி ஒரு பாட்டு ஹிட் ஆகிட்டு அதே போல் போடலாமா அப்படிம்பாங்க. ஓகே அதே போல் நான் போடுறேன்ட்டு வாட்சி காட்டுருவேன், போடுறேன். என்னுடைய ஃபீலுக்கு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதையும் போடுறேன், கேளுங்க. நம்ம கேட்டோன்னா அப்புறம் சொல்லுவாங்க அது வேணாம் சார் இதான் சார் விடுவாங்க. ஏன்னா அது மிஞ்சின டீன்னு கொடுக்குறேன், ஃபீல் கொடுக்குறேன். இதான் என்கிட்டே நடந்துட்டுருக்கு. அதனால தான் என்னுடைய பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா பழைய பாட்டோ அல்லது இமிட்டேஷனோ அல்லது காப்பி அடிக்கிறதோ வராது, தனித்தனியாக புதுசாக இருக்கும். நீங்க பாடும் போதே ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் இருந்தது. அந்த மியூசிக் மேல உங்களுக்கு இருந்த அந்த காதல் வந்து எங்களுக்கு தெரியுது சார். உங்களோட மியூசிக் ஜர்னி எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? எங்க இருந்து ஒரு பிள்ளையார் சொல்லி வந்து எந்த இடத்துல இருந்து விழுந்தது? பிள்ளையார் சொல்லி எனக்கு கேஎஸ் ரவிக்குமார் தான். நான் ஆக்சுவலாக அசோசியேட்டரு, அவர்கிட்ட அசோசியேட்டாக தான் ஜாயின் பண்ணுறதுக்கு போனேன். சொன்னாங்க அவர்கிட்ட அசோசியேட்டு காலியாக இருக்கு போங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே இங்கே சேரன் அசோசியேட்டாக இருந்தார். ஒரு படம் முடிய போச்சு, முடிஞ்சிச்சு. புரியாத புதிர்னு ஒரு படம் முடிஞ்சிச்சு. அப்புறம் சேரன் அவரை பார்த்து அவர் நட்பாக வரப்போ ஆமாங்க நான் வில்லு ட்ரை பண்ணுறேன்னாரு. அவர் ஒன்று சேரன் வந்து ஐயோ ஒரு ஆள் நம்மள்ட்ட நம்ம இடத்த பிடிக்க வரானான்னு சொல்ல, ட்ரை பண்ணுங்க சார் வருவாருன்னாரு சேரன். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அவர் கொடுத்த ஊக்கத்தில் நான் அப்புறமா ட்ரை பண்ணேன். அவர் ரவிக்குமார் வந்து ஒன்று பார்த்தேன், அவரை பார்க்கறப்ப இன்ட்ரடியூஸ் ஆனேன், பழக்கமாச்சு. என்னோடய திறமையை அவர்கிட்ட சொன்னேன், அவரை கவனித்தார். அவர் யாருக்கும் வந்து வாக்கு கொடுக்க மாட்டார். ஒரு ஆளை பார்த்தாருன்னா வாக்கு கொடுக்க மாட்டார், செய்யணும்னு நினைப்பார், மனசில் வச்சுருப்பார், தக்க நேரத்தில் கரெக்டாக உள்ளே இன்சர்ட் பண்ணுவார். அதை எனக்கு அவர் பண்ணார். அதெல்லாம் சொல்லி விளக்க முடியாது. சேரமாடியில் இன்டர்வியூ கொடுத்தாரு, நல்லா அழகாக கொடுத்தாரு. சௌத்ரிகிட்ட எப்படி அணுக்கணும் அப்படிங்கிறத சொல்லாமல் என்கிட்ட சொன்னார். ஆர்வி சௌத்ரி இல்லைன்னா ஒன்றும் கிடையாது. இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ஆர்வி சௌத்ரிலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்வி சௌத்ரி அந்த பாரபட்சம்லாம் கிடையாது. நிறைய பேர் பாரபட்சம் ஊருக்காரன் உலகத்துக்காரன் சொந்தக்காரெலாம் பார்ப்பாங்க இல்லைங்களா, அப்புறம் வீணாக போயிடுவாங்க. சொந்தக்காரன் தான் என்னை ஏமாத்திட்டான், என்ன 10 கோடி அவனால் நஷ்டங்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆர்வி சௌத்ரி அப்படி கிடையாது. திறமை இருந்தால் அப்படி சைலண்டாக இருந்தால் தூக்கி விட்டுருவார், அடிச்சுவார். இல்லைன்னா உறுதிலாம் கொடுக்க மாட்டார். ஆர்வி சௌத்ரி சார், கேஎஸ் ரவிக்குமார் சார், இவங்க தான் எனக்கு சுழி சார். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ்ட்டை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் என்னோடய மியூசிக்கல் ஜேர்னலில் நான் கற்றுக்கிட்டேன், இதை நான் டேக்அவே எடுத்துகிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்னா என்ன ஒரு அட்வைஸ் சார்? இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் டேரக்டர் உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவேன். உங்கள்கிட்டேருந்து ஒன்று பிறக்கும் பார்த்தீங்களா, அதை நான் வச்சுக்க மாட்டேன் நான். அப்புறம் இவங்க டேரக்டர் வருவாங்க, 3 மாதம் வச்சுருப்பேன், அவங்களுடைய ஃபீல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்பேன். உங்கள்கிட்ட பண்ணதை அங்கே நான் மிங்கிள் பண்ண மாட்டேன். ஒரு டேரக்டர்னா அவருக்கு ஏற்ற மாதிரி போட்டு கொடுத்துருவீங்க. இவங்க நிச்சயமாக உங்களோட வேற டிஃப்ரெண்ட்ல தான் சொல்லுவாங்க. ஆமாம், அவங்களுக்குள்ள அப்படியே அவங்களோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே, அதுலேருந்து எடுப்பேன். சரி, இப்போ நீங்கள் நம்ம வந்து ஒரு ஜானர் சொல்கிறப்ப டக்குன்னு பாட்டு படி காமிச்சிங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சாங் ஒரு டேரக்டர் சிச்சுவேஷன் சொல்கிறாருன்னா எவ்வளோ நேரம் சார் எடுக்கும் உங்களுக்கு ஒரு சாங் பேசிக்காக ஒரு அப்ராக்சிமேட்டாக கம்போஸ் பண்ணி முடிய? நீங்கள் டியூன் சொல்லிட்டு இருப்பீங்களா, நீங்கள் டியூன் சொல்லும்போது ஆர்வத்தை தொடுவேன். நீங்கள் டியூன் சொல்லும்போது எனக்கு அப்படியே அந்த அப்படியே விரல இது பண்ணுறப்ப எனக்கு வந்துடும். வித்தின் 1 minute ஒரு பாட்டு வந்துடும், அவ்வளோதான். அதாவது அந்த பாட்டோட கார்டு என்னன்னு கண்டுபிடிச்சு நீங்க கரெக்ட்டா பிட்ச் பிடிச்சிருவீங்க. இந்த பிட்சில் போகலான்ட்டு பிடிச்சிருவேன். பிடிச்சோன்னா இதுதான் எனக்கு மனசில் வந்துடும். செந்தமிழ் சார் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே கம்போஸ் பண்ணியாச்சு, ரெக்கார்டிங் போயிட்டு இருக்காரு. செந்தமிழ் சார்னா யாருன்னா சிந்துநதி பொண்ணு ஒரு படம், அந்த படத்தினுடைய இயக்குனர், மிகச்சிறந்த அற்புதமான மனிதர். முதல்ல மனிதனாக இருக்கணும் இல்லையா, அப்படிப்பட்ட பக்கமான மனிதர் செந்தமிழ். சிந்துநதி பூனா நீங்கள் யூத்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரியறதுக்கு சான்ஸ் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சிந்தனை பூங்கிறது ஜென்டில்மன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுக்கு பிறகு இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஜென்டில்மன் வந்து ஒரு மியூசிக் பண்ணுறாருங்க, அவர் வெஸ்டர்னில் பண்ணியிருக்காரு, கலைக்கிருக்காரு. அதை விட அதே கம்பெனியில் நீங்கள் பண்ணுறீங்க, அதான் அங்கே முக்கியம். ஜென்டில்மன் எந்த மியூசிக் பண்ணாரோ அதே கம்பெனியில் நீங்கள் பண்ணுறீங்க. கேடி குஞ்சுமுன் அந்த கம்பெனி. இப்போ இந்த படம் பண்ண போகிறீங்க, அந்த சாயலை எதிர்பார்ப்பாங்கன்னாங்க. ஓகே நான் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். பேசுகிறவங்கள்ட்ட சரி அவங்க சொல்கிறாங்கன்ட்டு கதையை கேட்டேன். கதை கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா என்ன, வயல், வாக்கியா, குளம், குட்டை, மரம், மட்டை, தோப்பு, தருவு, அது சம்மந்தப்பட்ட வீடு, அங்கே சம்மந்தப்பட்ட மக்கள், அவங்களுடைய நாகரிகம், இதில் அழகாக ட்ராவல் பண்ணுறாரு செந்தமிழ். ஓகே, என்ன பண்ணீங்க, அவருக்கு ஒத்து தான் நான் போகணும், அவர் ஒத்து தானே நான் போய் ஆகணும். அப்படி ஒத்து போகும்போது அவர் சுச்சுவேஷன் சொல்கிறப்போ அதுக்குள்ளே நான் போகிறேன். அப்படியே போகிறப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே அழகாக டியூன் போடுறேன். போடும்போதே நான் இது பண்ணிட்டேன். தந்தார தந்தார ரீரா தரி தந்தார தரீரா தாரீரா தரி தாரீரா தாரீரா தரி தாரீரா தந்தாரி தந்தார ரீ தந்தீரா
தரி தந்தாரி தந்தராரு தரிரான்னு டியூன் போட்டேன். சந்தம் வச்சே ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ணிடுவீங்க. பண்ணியாச்சு. ஆ. பண்ணோன்னா அவரு சார் இது நல்லா இருக்கு இன்னொன்று போகலாமா பாரு. ஓகே, டைம் எடுக்க மாட்டேன். ம். ஏன்னா காலை 7 மணிக்கு கம்போசிஷன் 7 மணிக்கு கரெக்டாக இருப்பாங்க. அரை மணி நேரத்தில் கம்போசிஷன் முடிஞ்சிடும். ம். என்னோட 4 பேர் வருவாங்க, சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் பண்ணுவாங்க, நல்ல ஹோட்டலில் போட்டிருப்பாங்க. ம். ஆனால் வேற ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாள் இருந்து எல்லாருக்கும் பிரியாணிலாம் வாங்கி கொடுத்து என்னென்னு வேணுமா பண்ணி அன்னைக்கு ஒரு 10,000 செலவு வைப்பாங்க. ம். இது நடக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன். ம். அதை நான் விரும்ப மாட்டேன். செலவில் போகணும், இந்த வேலை முடிஞ்சுது, அதில் half an hour 1 hourல முடிச்சுட்டு கிளம்பிடுவீங்க. ஆனாலும் முடிச்சிடுவேன். ஆ. முடிச்சேன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார், வந்த உடனே சொல்லுவார், சார் நீங்கள் சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டீங்க, நல்லா வேலை வாங்கியிருக்க மாட்டோன்னு பார்த்தேன், என் அஸ்டம்லாம் போட்டு காட்டினேன், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானோ சார் அப்படிம்பாரு. ம். நீங்கள் பாருங்கள், நீங்கள் லிரிக்ஸ் அனுப்பிடுங்க, வைரமுத்து சார்ட்ட அனுப்பிடுங்க, அவர் வந்தவொடனே பாருங்கள் இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. அவர்கிட்ட வரும் லிரிக்ஸ் வந்துடும். அப்புறம் உட்காருவோம், நாங்கள் 2 பேரும் தனியாக உட்காருவோம். தத்தகரத்தில் கொடுத்தோம் இல்லைங்களா, அவருக்கு ஒன்றும் புரியாது. உடனே அவர் கொடுத்துருப்பாரு வைரமுத்து. ம். கொஞ்சம் பார்த்தா உடனே மத்தாலங்கொட்டுதடி மனசு இது மல்லியப்பூ மணக்கிற வயசு, மத்தாலங்கொட்டுதடி மனசு இது மல்லியப்பூ மணக்கிற வயசு, காட்டுப்பூவுக்கு ஒரு பூட்டி எதுக்கு கட்டு தெரியா அது ஏது நமக்கு, காட்டுப்பூவுக்கு ஒரு பூட்டி எதுக்கு கட்டு தெரியா அது ஏது நமக்கு, மத்தாலங்கொட்டுதடி மனசு இது மல்லியப்பூ மணக்கிற வயசு. தம் தம் அடுத்து போயிட்டே இருக்கும். ம். ஓகே, சூப்பர் சார். அப்படிதான் அவருக்கு அடிச்சு விட்டேன். ஆஹா. இப்படி போயாச்சு, லிரிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. லிரிக்ஸ் ரெடி ஆகும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சரணம் போறோம் இல்லைங்களா, பூவரச இல பீப்பி செஞ்சு புது ராகம் ஒன்று படிக்கட்டுமா, சரணம் போறோம். ம். அங்க பிபி வரணும். சரி. நான் சொல்றேன், சார் பிபி வந்தா நல்லா இருக்கும், ஏன்னா லிரிக்ஸ் அவர் கொடுத்தாரு, வெறும் லிரிக்ஸ் கொடுத்தாரு. பூவரச இல பீப்பி செஞ்சு புது ராகம் ஒன்று படிக்கட்டுமா, அர்த்தம் என்ன, பூவரச இலை பிபி செஞ்சு புது ராகம் ஒன்று படிக்கணும், அது பிபி. அப்போ ஆன்சர் என்ன பண்ணும், வரணும்ல. ஆமா. பி 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 இது அவருக்கே தெரியாது. ஓகே. யாரு, செந்தில்வன் சாருக்கே தெரியாது. ரெக்கார்டிங் கேட்குறாரு சார் அப்படிங்கிறாரு. அது நாங்களே இது பண்றது, உள்ள வர மாட்டாங்க. அல்ல கேள்வி பதில் அந்த மாதிரியே அந்த சரணத்துல வந்துடுது. இல்ல அது அர்த்தம் என்ன, பூவரச இலை பீப்பி செஞ்சு புதுராகம் உன்னை படிக்கட்டுமான்னு நான் ஹீரோ உங்களை பார்த்து கேட்கறேன். நீங்க என்னோட காதலி. அப்படியா? கேட்கும் போது நீங்க என்ன பண்றீங்க, பீப்பி பீப்பி நீங்களும் கிண்டல் ஓடிக்கிறீங்க. ஐயனாரு வெள்ள குதிரையில ஐயாவும் கொஞ்சம் ஏறட்டுமா, குதிரை வாழ பிடிச்சிக்கிட்டு உன் கூட நானும் வரலாம் அப்படி போவீங்க. சில டிராவல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, டியூனை வாங்கிட்டு விட்டுட்டாரு. உடனே சில ட்ராவல்லாம் நான் அப்படியே பண்ணுறப்போ அவர் கேட்குறாரு, சார் இது நல்லா இருக்கு அப்படின்ட்டாரு. இது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான். இது முடிஞ்சதுன்னா அப்புறம் வந்தார், சார் இது ஓப்பனிங்கில் ஓடுவான் சாருங்கிறார். இந்த பாட்டோடைய ஓப்பனில் ஹீரோ ஓடுவான் அப்படிங்களா, ஓடுவான், சரி சரி ஓடுறத வச்சுக்கலாம், அதுக்கு முன்னாடி சார் கொஞ்சம் தொகைரா வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் இப்போது ரெக்கார்டிங் எப்பயோ சொல்கிறாரு. ஓகே. நேற்று சொல்ல அவர் நேற்று என்ன ப்ரிப்பரேஷன் நோட்ஸ் போட்டிருப்போம், பாட்டு முடிய போது இப்போ சொல்கிறாரு. நான் ஒன்றும் சொல்ல முடியல, அவர் சொல்கிறது நம்ம ஒபே பண்ணலாமே அப்படின்ட்டு அப்புறமா இதை பண்ணிவிட்டு சரி சேர்த்துக்கலாம் சார் அப்படின்ட்டேன். என்ன தொகைறாங்கிறப்ப யாரோ ஒருத்தன் சொல்கிறான், சார் பொம்பளைங்களோட இப்போ ஆட போகிறான் இவன், இந்த 2 பேர், இந்த பொம்பளைங்களாம் நிறைய பேர் ஊர் ஜனங்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட ஆட போகிறாங்க 2 பேரும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஹீரோவை பார்த்து ஒரு வயசான ஆளர் சொல்கிறாரு, பொண்ணுங்களா பத்திரமா இருக்கு, இந்த பையன் குறும்புத்தனம் நிறையா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள் சொல்லணும். அது என்ன சார் பண்ணலாங்கிறாரு. யாரா சார் அப்படிங்கிறப்ப, நான் வச்சிருக்க ஹீரோ அதுமாரி குறும்புத்தனம் பண்ணுவான் அப்படிங்கிறாரு. அப்படியா, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அவரே சொல்கிறார் லிரிக்ஸை. வைரமுத்து பாட்டை எழுதி கொடுத்துட்டாரு, லிரிக்ஸை இப்போ என்ன பண்ணுறாரு இவரு சொல்கிறார் தொகைராவை. இப்போ வைரமுத்து சார் போய் நம்ம கூட முடியாது, சார் இப்போ பண்ணுங்கன்னா அது ஒரு மாதிரியாக இருக்கும். என்ன லிரிக்ஸ் சொல்லுங்கன்னா, பொண்டுகளா புத்திக்கிட்டு கேடுங்க, பசுபதி பாட்டு புட்டான் பத்திரமா இருங்க, பொம்பலன்னா இவனுக்கு புத்திக்குள்ளாக்கி இருக்கு, கையை காலை தொட்டு வைப்பான் காலங்கிட்டு கிடக்கு அப்படின்னு லிரிக்ஸ் என்று சொல்கிறாரு. சொல்லும் போதே வேற பாட வைக்கணுமே என்ன அப்படிங்கிறப்போ, யாரை பாட வைக்கிறது என்ன, நீங்களே பாடு சார் அப்படின்னாரு. எனக்கு லூஸ் மோனை பிடிக்கும், எனக்கு லூஸ் மோனை ஒரு நடிகை யூனோ, இதில் தான் மெட்ராஸ் பாஷையில் பேசுவார், இப்படிலாம் சொல்லுவார். கமலுக்கு ரொம்ப பிடிக்கும், கமல் சாருக்கு.
சரிங்களா? தெரியும் சார். அவர் பாட வைக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அவரும் எப்படி பாட வைக்க முடியும்? நீங்கள் கூட்டுருவாங்க என்னாச்சு. அவர் மேனேஜ் விட்டு போயிட்டு காரில் கூட்டு வந்துட்டாங்க. எனக்கு பாட வராதுன்னு சொல்லிட்டாரு. அடம் பிடிக்கிறாரு, எனக்கு பாடே வராது. ஆனால் அண்ணன் கூப்பிட்டாங்கன்னு இன்னும் அண்ணன்னாரு. எங்க நான் சின்ன பையங்க இன்னும் கல்யாணம் ஆளுங்க அப்படின்னு. அண்ணன் தான் அப்படின்னாரு மறுபடியும். சரி ஓகே அண்ணனா இருக்கட்டும், பரவாயில்ல வாங்கிட்டு அவர் உட்கார வச்சு இவர் என்ன கொடுத்தாரோ அவரை பாட வச்சேன். ஓப்பனிங்காக தான் பொண்டுகளா பொண்டுகளா புத்திக்கிட்டு கேடுங்க, பசுபதி பார்த்து புட்டான் பத்திரமாயிருங்க, பொம்போலன்னா இவனுக்கு புத்திக்குள்ளோ கீருக்கு, கைய கால தொட்டு வைப்பான் காலங்கட்டு கிடக்கு, உஷாரு 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 தும் தத்து தும் தத்து தும் தத்து துத்து தும் தத்து தும் தத்து தும் தத்து தத்து மத்தாலங்கொட்டு தேடி மனசு, இது மல்லியப்பு மணக்கிற வயசு, மத்தாலங்கொட்டு தேடி மனசு, இது மல்லியப்பு மணக்கிற அந்த பாட்டு சுரலதா. அப்படி சுரலதா பாப்பா வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணு. அதை போட்டேன். எஸ்பிபி பாடினாரு, சூப்பர் ஹிட் அந்த பாட்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பட்டை கிளம்புது. ஓகே. ஸோ இன்னும் ஒரு சில சிங்கர்ஸ் இருக்காங்க, இவங்க கூட நம்ம இன்னும் ஒர்க்கே பண்ணல, சீக்கிரம் பண்ணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுற சிங்கர்ஸ் யாராவது இருக்காங்க? நித்யஸ்ரீ எனக்கு பாட வைக்கணும் அதிகப்படியான ஆசை. அவங்க குரல் அது ஒரு மாதிரியான ஆசை இன்னும் இருக்குது எனக்கு. ஏற்கனவே கொடுத்துருக்கேன், 2-3 பாட்டு கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் வெளியே வரல. ஏன்னா மற்றவங்களாம் எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஏதோ காலத்தில் வர்றாங்க, சுச்சுவேஷனில் ஒரு சூழ்நிலை அமைஞ்சு வர்றாங்க. நித்யஸ்ரீ அதுக்கான ஒரு சீக்கிரமா அது நடக்கும். இப்போ நாங்க பாக்குற ஒரு சில ரியாலிட்டி ஷோஸ்ல நிறைய பேர் பாடுறாங்க சார், நிறைய பேர் பயங்கரமா அதுக்கு வந்து மார்க்கெட் பண்ணி வெளியே வராங்க. பட் நீங்க வந்து நம்ம ஆரம்பத்திலேயே பேசிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வர எல்லாருக்குமே வந்து ஒரு குவாலிட்டி ஆஃப் டோன் இருக்குமான்னு கேட்டா அப்படிலாம் கிடையாது, ரெக்கார்டிங் செஷன் வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தோம். பட் அதோட ரியாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அதாவது நீங்க சொல்றது எனக்கு புரியுது, சொல்ல மாட்டீங்க சொல்ல மாட்டீங்க. சொல்லுவாங்க சார் சிங்கரு யார் சார் போடலாங்கிறப்ப அந்த போடலாம், இவங்களை போடலாம் அப்படிமா. சார் அவங்க 1 ரூபா சார், இவங்க 2 ரூபா சார், இவங்க 80 ரூபா 80,000 அப்படிலாம் சொல்லுவாங்க. கேட்டிங்க சொன்னேன், இவங்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு. சார் இந்த டிவியில் அதெல்லாம் பாடுறாங்களே, கலக்கிட்டு இருக்கு, அது நல்லா போயிட்டுருக்கு அந்த சீரியலில், அந்த இதெல்லாம் போயிட்டுருக்கு, அவங்கள பாடலாம். அப்படியா சரி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சரி அழைச்சிட்டு வந்துடுங்க. அவங்க ஏதோ ஒரு சம்பளம் பேசி வந்து பாட வைப்போம். நம்ம சொன்னாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. பாட வச்சு எப்படிங்கண்ணே அப்படி தலை சொல்லுவாங்க. இதுதான் நான் சொன்னேன், நீங்கள் அவங்க டிவியில் பாடுவாங்க, ஷோ அது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுத்தி அவங்க பாட சொல்லுவாங்க. அப்போ கேட்குறவங்களுக்கு இது நல்ல வயசா, இதுக்கு ஸ்ட்ரக்சர் உள்ளதா, இதுக்குன்னு ஒரு இது நிற்குதா அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறது அந்த அப்பீரியன்ஸை பார்க்குறவங்க பார்த்தீங்களா, அது மக்கள் படம் பார்த்து டெவலப் பண்ணிக்கிறாங்களா, ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயினு அது போல் போயிட்டுருக்கு. அவங்கள வந்து இங்கே பாட வச்சா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்காது. ஸ்ட்ரக்சர் மீன்ஸ் நான் தான் சொல்லுவேன். இப்போ ஜானிக்குன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கா, அடியே அடி சின்ன புல்ல ஆவி துடிக்கு எனக்கு பாடியிருக்காங்க. தனநானா தனநானா எனக்கு பாடியிருக்காங்க. தனநானா ஏ தனநானா 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 ஹம்மிங் போடுவாங்க. ஐப்பசி வந்தான் அடைமழை காலம், சிலராயுள் முழுதும் ஐப்பசி மாதம், கடவுளும் நீயும் இந்த பாட்டுக்கு போவோம். அப்போ அந்த ஹம்மிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளை இழுக்கும், அது ஃபீலு, அந்த ஸ்ட்ரக்சர் அவங்கள்ட்ட இருக்குது. நான் அதுக்கு முன்னாடி ட்ராக் வைஸாக கூட பாட வச்சேன், அவங்களே விட்டுருக்க வேண்டியதானே, டைரக்டர் ஒத்துக்கல. ஜானிக்கு பார்த்தோன்னா அது ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன்னா இது நீங்க பாடி காட்டுறப்ப இன்னும் அது எலிவேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் மியூசிக் டைரக்டரா நீங்க பண்ணக்கூடிய படங்கள் என்னென்ன? படம் என்ன பண்றாங்க, முதல்ல டைட்டில் வைக்க மாட்டாங்க, ஆனா படம் நிறைய பண்ணிட்டு இருக்கு. எத்தனை இருக்குன்னு கொஞ்சம் கவுண்டபிளா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு 4 படம் போயிட்டு இருக்கு. 4 படம் லைன் அப்ல இருக்கு. ஒரு படம் ரீ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு படம் முன்னாடி போன மாசம் ரீ ரெக்கார்டிங் முடிச்சு கொடுத்துட்டேன். சூப்பர். லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கன்னு ஒன்று ரிலீஸ் ஆகணும், அது முடிச்சு கொடுத்துருக்கேன். செம்ம சார். ஆமா நிறைய பண்றேன், ஆனா ரிலீஸ் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு காரணத்துல அப்படி இப்படி இப்பெல்லாம் முன்பு போலாம் கிடையாது.
முடிச்சிட்டிங்களா நானே ரிலீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்த காலம்லாம் இப்படி கிடையாது, எல்லாருமே விவரமாயிட்டாங்க. பட் ஆனா உங்களோட இந்த எனர்ஜி வந்து அப்படியே வச்சுக்கோங்க சார். இதே மாதிரி நீங்க இன்னும் 1000 படம் பண்ணுவீங்க சார். அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி வச்சிருக்கீங்க. ஸோ உங்களோட யார் போட்ட கோடு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும்னு சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கணும் சார். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி.